நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாங்கள் இறைவனுடைய முருகருடைய பக்தியை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கோம். யாரையும் நான் குறை சொல்லலை. அந்த மாநாட்டில் அடுத்த மதங்களையோ யாரையோ புண்படுத்தி பேசலை. அந்த மாநாட்டில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் யாரும் கேட்கல. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் அது இந்து மொழியில் தான் நடத்தாங்க. நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். அதனால் நாங்கள் இது தேர்தலை பயன்படுத்தியோ அவர் நினைக்கிற மாதிரி மக்களை குழப்பதற்கோ உண்மையிலே வாக்கு வங்கியாக திருப்புறது அவங்க தான். அதை கடைசி வச்சோம். இப்போ ஏதோ அது ஏதோ கேட்குறாங்க. என்ன குறிப்பாக திருச்செந்தூர்ல உள்ள இதை அவங்க தனக்கான சாதகப்படுத்த மாதிரி இருக்க அந்த கும்பா விஷயத்தை தனக்கு திமுக சாதகப்படுத்த நோக்கில் செயல்படுறாங்களான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது பொதுவான பக்தர்களுக்கு அனைவருக்கும் பொதுவானது. திமுக தன்னோட பேருக்காக இப்போ அவங்க இந்த மாதிரி அவங்க முதல்ல ஒரு முருகன் மாநாடு நடத்துனாங்க. முருகன் மாநாடு நடத்துனாங்க. அது முருகர் பக்தி மாநாடான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நடத்துறது முருகர் பக்தர்களுடைய மாநாடு. ஆனால் இப்போ அவங்க அதை திசை திருப்பி அதை திமுகவுக்கு சாதகமாக வாக்கு வங்கியாக மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச போகிற என்னெல்லாம் நடக்குன்னு எங்களுக்கு தெரியும். அது அப்புறமா நான் சொல்கிறேன். 2026 மட்டும் இல்லை, 2031 2036 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்கிறாங்க. திமுக கூட்டணி அவ்வளோ பலமாக இருக்கா? பாஜக தலைவரா உங்களோட பார்வை? 1989 எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் ஒரு 2 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 91 அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் 96 ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இல்லை. 2001 அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் 96 சீட். இன்றைக்கும் எங்களுடைய கூட்டணி முறையாக அமைஞ்சிருக்கும்னா இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 2011 அம்மா தான், 2016 அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. தொடர்ந்து திமுக இன்றைக்கி ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது. வரலாறு மாறப்போவது கிடையாது. அதனால் அவர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய கலைஞர், மதிப்புக்குரிய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை மக்கள் இன்னும் நிச்சயமாக விரும்ப மாட்டோம். அதுக்கு அடுத்தாலையும் ஆட்கள் தயாராகிட்டு இருக்காங்க. அதை நிச்சயமாக யாரும் விரும்ப மாட்டோம். அதாவது என்னைக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னார்களோ கூட்டணி அப்படின்னு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து அவங்க பயத்தில் ஒன்றை சொல்லிட்டு ஒன்றை மாற்றி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வேறு. அதுக்கு மாற்றி சொல்லுவாங்களா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவங்களுக்கு தேர்தல் பயம், தோல்வி பயம். அமித்ஷா 2026 கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைகை செல்வன் அப்படி இல்லை, அதிமுகவே ஆட்சி அமைக்கும் விரும்ப மாட்டாங்க. தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க. வைகை செல்வன் இல்லை, அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் பேசுகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.